ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடுப்பி ஸ்டைலில் வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டைலில் பண்ணுறதுக்கு வந்து மசாலா அரைச்சி நம்ம இது மாதிரி சமைக்கிறோம். இதுக்கு நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் தனியா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரா, கொஞ்சமாக மிளகு, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய், லவங்கம், அப்புறம் கொஞ்சம் பட்டை, ஒரு ஸ்டார் அணி, இதோடு கூட சேர்த்து நான் துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் அரைச்சி இதை சைடில் வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி அந்த வெங்காயம் வந்து நல்லா பொரித்து எடுத்துடலாம். வெங்காயம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி நான் வந்து 3 நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையை சேர்த்து அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். புதினா இலை நிறைய போட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நான் என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மொச்சக்காய் கொட்டை, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், ஒரு கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், கேப்சிகம், இவ்வளவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதோடு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு சாதத்துக்கு நான் அரிசிக்கு வந்து 2 மடங்கு தண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுமே ஊற வச்சுருக்க அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை குக்கர் லாக் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். இது 3 விசில் வந்ததும் நமக்கு சாதம் ரெடி ஆகிடும். ஓகே, நமக்கு இப்போ வந்து உடுப்பி ஸ்டைலில் வெஜிடபிள் புலாவ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.